குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், ஹேவ் அ நைஸ் டே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் சயின்ஸில் கெமிஸ்ட்ரி டாபிக் மேட்டர் அரவுண்ட் அஸ். இந்த லெசனில் நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்னென்ன பார்த்தோம்னு ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். இந்த லெசனில் ஆட்டம்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், மாலிகுல்ஸ் பார்த்தோம். ஆட்டம் அப்படிங்கிறது என்னது? ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கிள் ஆஃப் த எலமெண்ட். ஒரு எலமெண்ட்டில் இருக்கிற ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கிள் நம்ம ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மாலிகுல்ஸ் அப்படின்னா குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ், அதாவது ரெண்டு அல்லது அதுக்கு மேலே ஆட்டம்ஸ் ஜாயின் ஆனால் நம்மளுக்கு கிடைக்கிறது மாலிகுல்ஸ். ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸ் பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர் பார்த்தோம். மேட்டரை நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணுவோம்? பியூர் சப்ஸ்டன்ஸ் அண்டு மிக்சர்ஸ். அந்த பியூர் சப்ஸ்டன்ஸை எகெயின் எலமெண்ட்ஸ் அண்டு காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுவோம். நம்ம லாஸ்ட் கிளாஸில் எலமெண்ட்ஸ் பற்றியும் பார்த்தோம். டோட்டலாக எவ்வளவு எலமெண்ட்ஸ் இருக்குது? 118 எலமெண்ட்ஸ் இருக்குது. எலமெண்ட்ஸ் வந்து அதனுடைய ஃபிசிக்கல் ஸ்டேட்டை பொறுத்து நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம்? சாலிட், லிக்விட், கேஸ் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுவோம். அதனுடைய எலமெண்ட்ஸோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை வச்சு நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணுவோம்? மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ், மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு நம்ம கிளாஸிஃபை பண்ணுவோம். நம்ம மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ், மெட்டலாய்ட்ஸ் பற்றி லாஸ்ட் கிளாஸில் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு காம்பவுண்ட்ஸும் பார்த்தோம். காம்பவுண்ட்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது, அந்த காம்பவுண்ட்ஸோடைய கெமிக்கல் ஃபார்முலாஸ் எல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் பார்த்தாச்சு. எலமெண்ட்ஸ்க்கும் காம்பவுண்ட்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ், இதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எலமெண்ட் அண்ட் காம்பவுண்ட். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் ஆஃப் அன் எலமெண்ட். இந்த டாப்பிக்கும் கெமிக்கல் ஃபார்முலா அந்த டாப்பிக்கும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், சிம்பிள் ஆஃப் அன் எலமெண்ட். A symbol is an abbreviation or short representation of a chemical element. அதாவது அந்த எலமெண்ட்டோட சிம்பிள் அப்படிங்கிறது ஒரு அப்ரிவியேஷன்னா அந்த குறியீடு. ஷார்ட் ரெப்ரசன்டேஷன், அந்த எலமெண்ட்டை நம்ம ஷார்ட்டாக மென்ஷன் பண்ணி சொல்கிறது சிம்பிள்னு சொல்லலாம். There is a unique symbol for each element. It represents one atom of the element. அதாவது அந்த சிம்பிள் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா அந்த எலமெண்ட்டில் இருக்கிற ஒன் ஆட்டமை ரெப்ரசன்ட் பண்ணுது. இப்போ சப்போஸ் ஹைட்ரஜன், அதனுடைய சிம்பிள் ஹெச். ஸோ இப்போ ஹெச் அப்படிங்கிறது ஹைட்ரஜனோட சிம்பிளையும் மென்ஷன் பண்ணுது, ஒன் ஹைட்ரஜன் ஆட்டம் அதையும் மென்ஷன் பண்ணுது. ஸோ அந்த சிம்பிள் வந்து அதில் ஒன் ஆட்டமை மென்ஷன் பண்ணுது. இப்போ ஆக்சிஜன் அப்படின்னா ஆக்சிஜனோட சிம்பிள் ஓ. ஓ அப்படிங்கிறது ஒன் ஆக்சிஜன் ஆட்டம் அதையும் மென்ஷன் பண்ணுது. The symbol is usually derived from the name of the element. அதாவது அந்த சிம்பிள் வந்து எதுலேருந்து டிரைவ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த எலமெண்ட்டோட நேம்லேருந்து நம்ம டிரைவ் பண்ணுறோம். விச் இஸ் எய்தர் இன் இங்கிலீஷ் ஆர் லத்தீன். அதாவது அந்த எலமெண்ட்டோட நேம் வந்து இங்கிலீஷாகவும் இருக்கலாம், லத்தீன் நேமோட லெட்டரை வச்சு சிம்பிள் வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. These symbols are allocated by the International Union of Pure and Applied Chemistry. அதாவது இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் யார் மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னா IUPAC அப்படின்னு ஒரு நிறுவனம். அதனுடைய எக்ஸ்பேன்ஷன் இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைட் கெமிஸ்ட்ரி. இவங்க தான் இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் வந்து ஒதுக்குறாங்க. அதாவது இந்தந்த எலமெண்ட்டுக்கு வந்து இந்த சிம்பிள் அப்படின்னு சொல்கிறது. டால்டன்ங்கிறது ஒரு சயின்டிஸ்ட். டால்டன் வாஸ் த ஃபஸ்ட் சயின்டிஸ்ட் டு யூஸ் த சிம்பிள்ஸ் ஃபார் எலமெண்ட்ஸ் இன் அ வெரி ஸ்பெசிஃபிக் சென்ஸ். அதாவது ஃபஸ்ட்டு சிம்பிள்ஸ் சொன்னவர் வந்து இந்த டால்டன். வென் ஹீ யூஸ்டு எ சிம்பிள் ஃபார் அன் எலமெண்ட் ஹீ ஆல்சோ மென்ட் எ டெஃபினைட் குவான்டிட்டி ஆஃப் தட் எலமெண்ட், தட் இஸ் ஒன் ஆட்டம் ஆஃப் தட் எலமெண்ட். இவர் தான் அந்த எலமெண்ட்டோட சிம்பிளை சொல்லி அது வந்து ஒன் ஆட்டமை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு சொன்னவரும் இந்த டால்டன் தான். நெக்ஸ்ட்டு வந்து பெர்சீலியஸ் அப்படின்னு அவர் ஒரு சயின்டிஸ்ட். பெர்சீலியஸ் சஜஸ்டட் தட் த சிம்பிள்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் பி மேடு ஃப்ரம் ஒன் ஆர் டூ லெட்டர்ஸ் ஆஃப் த நேம் ஆஃப் த எலமெண்ட். நெக்ஸ்ட்டு பெர்சீலியஸ் என்ன சொன்னாருன்னா அந்த எலமெண்ட்டோட ஒரு லெட்டரோ அல்லது ரெண்டு லெட்டரோ நம்ம சிம்பிள்ஸாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சஜஸ்ட் சொன்னவர் பெர்சீலியஸ். பாருங்கள் இந்த பிக்சரு, இதுதான் டால்டன் சொன்ன சிம்பிள்ஸ், எலமெண்ட்ஸோட சிம்பிள்ஸ். இப்போ பாருங்கள், அதாவது இது வந்து பிக்டோரியல் சிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
ஹைட்ரஜன் அப்படின்னா ஒரு சர்க்கிள் போட்டு உள்ள ஒரு பிளாக் டாட். பாஸ்பரஸ், காப்பர், கோல்டு, கார்பன், சல்ஃபர், லெட், பிளாட்டினம், ஆக்சிஜன், அயன், சில்வர், மெர்க்குரி இதெல்லாம் டால்டன் வந்து ப்ரப்போஸ் பண்ண எலமெண்ட்ஸோட சிம்பிள்ஸ். இது வந்து நம்மளுக்கு ரைட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம கெமிக்கல் ஈக்குவேஷன் ஃபார்முலாலாம் எழுதும்போது ஒவ்வொரு தடையும் நம்ம இந்த சிம்பிள்ஸை வந்து ட்ரா பண்ணுறது கஷ்டம். அதனால தான் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த லெட்டர்ஸை வந்து நம்ம சிம்பிளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். The following rules are followed while assigning symbol to an elements. அதாவது நம்ம எலமெண்ட்ஸோட சிம்பிள் ரைட் பண்ணும்போது இங்கே கொடுத்துருக்கிற ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். கெமிக்கல் சிம்பிள்ஸ் யூஸ்வலி கன்சிஸ்ட் ஆஃப் 1 or 2 letters. அதாவது எலமெண்ட்ஸோட சிம்பிள்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா 1 லெட்டரில் இருக்கும், இல்லைன்னா 2 லெட்டர்ஸில் இருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு ரூல். நம்ம 3 லெட்டர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. 1 letter or 2 letters. The symbols of most elements correspond to the first letter which is capitalized of their English name. அதாவது ஒரு எலமெண்ட்டோட சிம்பிள் வந்து ஃபஸ்ட் லெட்டர் வந்து கண்டிப்பாக கேபிட்டல் லெட்டராக தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், the symbol for oxygen is O. இது வந்து கேபிட்டல் O. ஸோ ஒரே ஒரு லெட்டர் சிங்கிள் லெட்டர் சிம்பிளாக இருக்கும்போது அந்த சிங்கிள் லெட்டர் நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட் லெட்டர், அதாவது அந்த லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டராக தான் இருக்கணும். அண்ட் தட் ஃபார் ஹைட்ரஜன் இஸ் ஹெச். ஸோ நீங்கள் இனிமேல் சிம்பிள்ஸ் எழுதும்போது அந்த லெட்டர் வந்து ஃபஸ்ட் லெட்டர் கண்டிப்பாக கேபிட்டல் லெட்டராக இருக்கக்கூடியதாக இருக்கணும். ஹைட்ரஜனோட சிம்பிள் ஹெச், ஆக்சிஜனோட சிம்பிள் ஓ. இப்போ பாருங்கள், எலமெண்ட்ஸ் ரெப்ரசன்டட் பை சிங்கிள் லெட்டர் சிம்பிள்ஸ். அதாவது சிங்கிள் லெட்டர் அதாவது அந்த எலமெண்ட்டோட சிம்பிள் வந்து ஒரே லெட்டராக இருந்தால் அந்த லெட்டர் எப்படி இருக்கணும், கேபிட்டல் லெட்டராக இருக்கணும். பாருங்கள், ஹைட்ரஜன், ஃப்ளூரின், ஆக்சிஜன், கார்பன், பாஸ்பரஸ், பி, சல்ஃபர், எஸ், பொட்டாசியம், கே, யுரேனியம், யூ. இப்போ பொட்டாசியத்துக்கு வந்து கே, இது வந்து ஏன் அப்படின்னு ரீசன் வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க. பாஸ்பரஸ் பி. ஸோ சிங்கிள் லெட்டராக இருந்தால் அந்த லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டராக இருக்கணும். When there is more than one element that begins with the same letter, their symbols take 2 letters. The first letter is capitalized while the second letter has a lower case. அதாவது இப்போ 2 எலமெண்ட் எடுத்துக்கிறோம். 2 எலமெண்ட்டோட ஃபஸ்ட் லெட்டர் வந்து சேமாக வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், the names of both hydrogen and helium begin with H. ஹைட்ரஜனோட ஃபஸ்ட் லெட்டரும் H தான், ஹீலியமோட ஃபஸ்ட் லெட்டரும் H தான். ஸோ ஹைட்ரஜன் இஸ் ரெப்ரசன்டட் பை த சிம்பிள் H. ஸோ நம்ம ஹைட்ரஜனுக்கு H கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, ஹீலியம் பை HE. ஸோ அப்போ இன்னொரு எலமெண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், 2 லெட்டர்ஸ், ஃபஸ்ட்டு 2 லெட்டர்ஸை சிம்பிளாக எடுத்துக்கிறோம். இந்த ரூல் பாருங்கள், இந்த பிளாக் லெட்டர்ஸில் இருக்கிறது. நம்ம 2 லெட்டர் சிம்பிள் எழுதும்போது ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டலாக இருக்கணும், செகண்ட் லெட்டர் வந்து லோயர் கேஸ் அப்படின்னு என்னது ஸ்மால் லெட்டராக இருக்கணும். ஸோ நீங்கள் 2 லெட்டர் சிம்பிள் எழுதும்போது ஃபஸ்ட் லெட்டர் ஷுட் பி இன் கேபிட்டல், செகண்ட் லெட்டர் வந்து ஸ்மால் லெட்டராக இருக்கணும். ஓகே. சிமிலர்லி த சிம்பிள் ஃபார் கார்பன் இஸ் சி. ஸோ கார்பனோட சிம்பிள் சி. அதே மாதிரி பாருங்கள், while the symbols for கால்சியம், குளோரின், குரோமியம் இதெல்லாமே சியில் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் கால்சியத்துக்கு சிஏ, குளோரின் சிஎல், அதாவது சிஹெச் எடுக்கல, ஃபஸ்ட் லெட்டரும் தேர்ட் லெட்டரும் எடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி குரோமியத்துக்கு சிஆர், ஃபஸ்ட் லெட்டரையும் தேர்ட் லெட்டரையும் எடுத்துருக்காங்க. ஓகேவா. இந்த பிக்சர், இந்த டேப்லெட் காலம் பாருங்கள். எலமெண்ட்ஸ் ரெப்ரசன்டட் பை சிம்பிள்ஸ் ஆஃப் 2 letters. அலுமினியம் ஏஎல், ஆர்கான் ஏஆர், ஆர்சனிக் ஏஎஸ், பேரியம் பிஏ, நிக்கல் என்ஐ, புரோமின் பிஆர், குரோமியம் சிஆர், கோபால்ட் சிஓ, ஹீலியம் ஹெச்இ, மெக்னீசியம் எம்ஜி, கால்சியம் சிஏ, குளோரின் சிஎல். ஸோ உங்களுக்கு வந்து இந்த எலமெண்ட்ஸுக்கு சிம்பிள் தெரிஞ்சால் தான் நீங்கள் அதிலிருந்து கெமிக்கல் ஃபார்முலாலாம் எழுத முடியும். இன்னொரு ரூல் பாருங்கள், நெக்ஸ்ட் ஒன்.
The symbols for some elements are derived from their Latin names. அதாவது ஒரு சில எலமெண்ட்ஸ்க்கு வந்து அதனுடைய லத்தீன் நேமோட லெட்டர்ஸை வந்து சிம்பிளாக வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், த சிம்பிள் ஃபார் கோல்டு இஸ் ஏயு. சிம்பிள் வந்து கோல்டோட சிம்பிள் வந்து ஏயு. ஏன் அப்படின்னா அதனுடைய கோல்டோடைய லத்தீன் நேம் வந்து ஆரம். அதனுடைய ஃபஸ்ட்டு 2 லெட்டர்ஸ் வந்து ஏயு. அதனால் கோல்டோட சிம்பிள் வந்து ஏயு. சிமிலர்லி த சிம்பிள்ஸ் ஃபார் காப்பர் இஸ் சியு ஆஃப்டர் இட்ஸ் லத்தீன் நேம் குப்ரம். அதாவது காப்பருடைய லத்தீன் நேம் வந்து குப்ரம். அதனுடைய ஃபஸ்ட்டு 2 லெட்டர்ஸ் தான் சியு. நீங்கள் காப்பர் அப்படின்னு சிஓன்னு எழுதக்கூடாது. சிஓ வந்து கோபால்ட். ஸோ காப்பருடைய லத்தீன் நேம் வந்து குப்ரம். அதனுடைய ஃபஸ்ட்டு 2 லெட்டர்ஸ் சியு. ஸோ காப்பருடைய சிம்பிள் சியு. இப்போ பாருங்கள், ஒரு சில எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதனுடைய லத்தீன் நேம் கொடுத்துருக்காங்க, அதனுடைய லெட்டர்ஸ் தான் சிம்பிளாக வச்சுருக்காங்க. காப்பர், குப்ரம், சியு. லெட், பிளம்பம், பிபி. பொட்டாசியம், கேலியம், கே. நம்ம மேலே பார்த்தோமா பொட்டாசியத்தோட சிம்பிள் கே. ஏ வந்து பொட்டாசியத்துக்கு கே சிம்பிள் கொடுத்துருக்காங்க. பொட்டாசியத்தோட லத்தீன் நேம் வந்து கேலியம். அதனால அதனுடைய ஃபஸ்ட் லெட்டர் கே. அயன், ஃபெர்ரம், எஃப்இ. மெர்க்குரி, ஹைட்ராஜிரம், ஹெச்ஜி. சோடியம், நாட்ரியம், என்ஏ. சோடியத்துடைய லத்தீன் நேம் நாட்ரியம். அதனால் அதனுடைய சிம்பிள் என்ஏ. ஸோ இங்கே ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. இதுதான் உங்களுக்கு ஒர்க் ஷீட்டில் இருக்குது. எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதனுடைய சிம்பிள்ஸ் நீங்கள் ரைட் பண்ணணும். சிங்கிள் லெட்டராக இருந்தால் அந்த லெட்டர் கேபிட்டல் லெட்டராக இருக்கணும். 2 லெட்டர்ஸ் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல், செகண்ட் லெட்டர் ஸ்மால் லெட்டராக இருக்கணும். நெக்ஸ்ட்டு டூ யூ நோ பாருங்கள். இன் த பிகினிங் த நேம்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் வேர் டிரைவ்டு ஃப்ரம் த நேம் ஆஃப் த பிளேஸ் வேர் தே வேர் ஃபவுண்ட் ஃபார் த ஃபஸ்ட் டைம். அதாவது பிகினிங் அப்படின்னா ஆரம்ப காலத்தில் அந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா கண்டுபிடிக்க ஆரம்பிக்கும் போது அந்த எலமெண்ட்ஸோட நேம் வந்து எப்படி வச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து ஃபஸ்ட்டு எந்த பிளேஸ்லேருந்து எடுக்கிறாங்களோ அந்த பிளேஸோட நேம் கூட வச்சாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், த நேம் காப்பர் வாஸ் டேக்கன் ஃப்ரம் சைப்ரஸ். அதாவது காப்பர் வந்து சைப்ரஸ் அப்படிங்கிற பிளேஸில் எடுத்தாங்க. ஸோ அதனால் அந்த குப்ரம் அப்படிங்கிறது ரிலேட்டடாக இருக்குது. சம் நேம்ஸ் வேர் டேக்கன் ஃப்ரம் ஸ்பெசிஃபிக் கலர்ஸ். அதுபோக ஒரு சில எலமெண்ட்ஸோட நேம் வந்து அதோடைய ஸ்பெசிஃபிக் கலரை வச்சு கூட நேம் வந்து வைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கோல்டு வாஸ் டேக்கன் ஃப்ரம் த இங்கிலீஷ் வேர்ட் மீனிங் எல்லோ. அதாவது கோல்டு வந்து அந்த ஆரம் அப்படிங்கிறது எல்லோ மீனிங் வருது. ஸோ அதனால் கோல்டுன்னு வைக்கிறாங்க. நவடேஸ் ஐயூபிஎஸ்சி அப்ரூவ்ஸ் நேம்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ். இப்போ வந்து ஐயூபிஎஸ்சி தான் அந்த எலமெண்ட்ஸ் வந்து நேம் வந்து அப்ரூவல் கொடுக்குறாங்க. மெனி ஆஃப் த சிம்பிள்ஸ் ஆர் த ஃபஸ்ட் 1 or 2 letters ஆஃப் த எலமெண்ட்ஸ் நேம் இன் இங்கிலீஷ். மோஸ்ட்லி இந்த ஐயூபிஎஸ்சி வந்து எப்படி நேம் கொடுக்குறாங்க அப்படின்னா, அதனுடைய அந்த எலமெண்ட்ஸோட இங்கிலீஷ் நேமில் ஃபஸ்ட்டு லெட்டரோ அல்லது ஃபஸ்ட்டு 2 லெட்டர்ஸோ தான் சிம்பிளாக அவங்க வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. த ஃபஸ்ட் லெட்டர் ஆஃப் எ சிம்பிள் இஸ் ஆல்வேஸ் ரிட்டன் ஆஸ் அ கேபிட்டல் லெட்டர், அதாவது அப்பர் கேஸ், அண்ட் த செகண்ட் லெட்டர் ஆஸ் அ ஸ்மால் லெட்டர் லோயர் கேஸ். இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம எலமெண்ட்ஸோட சிம்பிள் எழுதும்போது சிங்கிள் லெட்டராக இருந்தால் அந்த லெட்டர் கேபிட்டல், 2 லெட்டர்ஸாக இருக்கும்போது ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல், செகண்ட் லெட்டர் ஸ்மால் லெட்டர். ஸோ இதுதான் symbol of an element topic. Next, chemical formula. Often we hear that water is H2O. நம்மளுக்கு தெரியும் வாட்டர் வந்து நம்ம H2Oன்னு சொல்லுவோம். This is the chemical formula for water molecule. இந்த H2Oங்கிறது தான் வாட்டருடைய chemical formula. This means that each molecule of water has 2 hydrogen atoms combined with 1 oxygen atom. ஸோ இந்த H2O அப்படிங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? இந்த வாட்டர் மாலிகுலில் 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்குது, 1 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுது. A chemical formula is a symbolic representation of one molecule of an element or a compound. அதாவது கெமிக்கல் ஃபார்முலா அப்படிங்கிறது
சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். அதாவது நம்ம இப்போ வாட்டர் அப்படிங்கிறத நம்ம சிம்பிளில் மென்ஷன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த மாலிகுலில் இருக்கிற எலமெண்ட் பற்றியும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். அதில் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குதுன்னு நம்ம கெமிக்கல் ஃபார்முலா வச்சு தெரிஞ்சுக்கலாம். It provides information about the elements present in the molecule and the number of atoms of each element. இப்போ நான் சொன்னது தான். ஸோ இந்த கெமிக்கல் ஃபார்முலாலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அந்த மாலிகுலில் இருக்கிற எலமெண்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ H2O அப்படிங்கிறது வாட்டர் மாலிகுல். இதில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது? ஹைட்ரஜன் எலமெண்ட், ஆக்சிஜன் எலமெண்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அது போக வேறு என்ன தெரிஞ்சுக்கலாம்? த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் ஈச் எலமெண்ட். அந்த ஒவ்வொரு எலமெண்ட்லேயும் எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாட்டரில் வந்து ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் எத்தனை இருக்குது? 2. ஆக்சிஜன் ஆட்டம் 1. Can you guess the types of atoms and number of each of the atoms in NaCl? இப்போ உங்களால் ஈஸியாக சொல்ல முடியும். NaCl அப்படிங்கிறது சோடியம் குளோரைடு, அதாவது நம்ம சாப்பாட்டில் ஆட் பண்ணுற உப்பு, அதுதான் NaCl. ஸோ இப்போ NaCl அப்படிங்கிறது சோடியம் குளோரைடோட கெமிக்கல் ஃபார்முலா. இதில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு நம்ம கெஸ் பண்ண முடியுமா? பண்ணிடலாம். Naங்கிறது சோடியம், Cl அப்படிங்கிறது குளோரின். இதில் எத்தனை சோடியம் ஆட்டம்ஸ் இருக்குது, எத்தனை குளோரின் ஆட்டம்ஸ் இருக்குது? 1 சோடியம் ஆட்டம் அண்டு 1 குளோரின் ஆட்டம். ஸோ நம்ம கெமிக்கல் ஃபார்முலா வச்சு அதில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிடலாம். அந்த எலமெண்ட்டில் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அதையும் நம்ம சொல்லிடலாம். ஸோ NaCl which is the chemical formula for cooking salt. நம்ம சாப்பாட்டில் ஆட் பண்ணுற அந்த சால்ட்டு தான் NaCl. ஸோ the chemical formula tells us the types of atoms and number of each type of atom in one molecule of substance. இப்போ பாருங்கள், வாட்டருங்கிறது H2O. இது பாருங்கள், the small number beside the hydrogen symbol is called subscript. subscript அப்படின்னா நம்ம இந்த கீழே எழுதுறது ஸ்மால் நம்பர், கீழே 2 கொடுத்துருக்காங்களா? ஸோ இட் டெல்ஸ் அஸ் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் தட் எலமெண்ட் ப்ரெசன்ட் இன் த மாலிகுல். அதாவது அந்த சப்ஸ்கிரிப்டில் அந்த ஆட்டமுக்கு கீழே சப்ஸ்கிரிப்டில் இருக்கிற நம்பர் வந்து நம்ம எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? அந்த மாலிகுலில் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குதுன்னு ரெப்ரசன்ட் பண்ணுது. ஹென்ஸ் தேர் ஆர் 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இன் வாட்டர் மாலிகுல். ஸோ H2Oங்கிறது வாட்டர். இந்த வாட்டர் மாலிகுலில் எத்தனை ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது? 2 ஹைட்ரஜன் ஆட்டம். when there is no number of besides oxygen, அதாவது ஆக்சிஜனுக்கு கீழே நம்பர் இருக்கா? இல்லை. it means that there is only one atom of that element present in the molecule. ஸோ இங்கே ஆக்சிஜன் இல்லைன்னா நம்ம என்ன வச்சுக்கணும்? ஆக்சிஜன் கீழே நம்பர் இல்லை. ஸோ அதை நம்ம என்னென்னு மென்ஷன் பண்ணிக்கலாம்? 1 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ தேர் இஸ் 1 ஆக்சிஜன் ஆட்டம் இன் என் வாட்டர் மாலிகுல். ஒரு வாட்டர் மாலிகுலில் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் எவ்வளவு இருக்குது? 1 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது. பாருங்கள், ஹியர் ஆர் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கெமிக்கல் ஃபார்முலா. இப்போ நான் சொன்னது தான் சோடியம் குளோரைடு, அதனுடைய கெமிக்கல் ஃபார்முலா NaCl. 1 ஆட்டம் ஆஃப் சோடியம், 1 ஆட்டம் ஆஃப் குளோரின். இந்த Na கீழே சப்ஸ்கிரிப்டில் நம்பர் இல்லை, அதனால் நம்ம என்ன வச்சுக்கலாம்? 1 ஆட்டம். 1 ஆட்டம் ஆஃப் சோடியம் அண்டு 1 ஆட்டம் ஆஃப் குளோரின். நெக்ஸ்ட்டு அமோனியா. அமோனியா வந்து ஃபெர்டிலைசராக யூஸ் பண்ணுறது, உரமெல்லாம் தயாரிக்கிறதுக்கு அமோனியா யூஸ் பண்ணுவாங்க. அமோனியாவோட கெமிக்கல் ஃபார்முலா NH3. ஸோ Nங்கிறது நைட்ரஜன், Hங்கிறது ஹைட்ரஜன். 1 ஆட்டம் ஆஃப் நைட்ரஜன், 3 ஆட்டம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன். நெக்ஸ்ட்டு குளுக்கோஸ். குளுக்கோஸ் அப்படிங்கிறது சர்க்கரை நம்ம சொல்லுவோம், சர்க்கரையில் இருக்கிற குளுக்கோஸ். அதனுடைய ஃபார்முலா C6H12O6. சிங்கிறது கார்பன், 6 கார்பன் ஆட்டம்ஸ், 12 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் அண்ட் 6 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ். ஸோ நம்ம கெமிக்கல் ஃபார்முலாவிலிருந்து அதில் என்னென்ன எலமெண்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம்.
அந்த எலமெண்ட்டில் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், காமன் காம்பவுண்ட்ஸ் அண்ட் தயர் கெமிக்கல் ஃபார்முலா. ஒரு சில காம்பவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதனுடைய ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் வாட்டர் H2O, குளுக்கோஸ் C6H12O6, சால்ட்டோடைய கெமிக்கல் நேம் சோடியம் குளோரைடு, கெமிக்கல் ஃபார்முலா NaCl, எத்தனால் C2H6O, அமோனியா NH3, சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4, மீத்தேன் CH4, சுக்ரோஸ் C12H22O11. ஸோ இது மாதிரி நிறைய காம்பவுண்ட்ஸ் இருக்குது, அதனுடைய ஃபார்முலா இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் இந்த கெமிக்கல் ஃபார்முலா அண்டு சிம்பிள் ஆஃப் அன் எலமெண்ட் வந்து ரீகால் பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் அட்டாமிசிட்டி பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறம் எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் ஆன் சாலிட் லிக்விட் கேஸ், அதாவது நம்ம சாலிட் லிக்விட் கேஸை வந்து ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுது அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, இந்த டாபிக் நம்ம இன்றைக்கி பார்த்தது இம்பார்ட்டண்ட், ரீகால் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.